ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடைக்கால சிறந்த உணவுகளில் அடுத்ததாக க்ரீன் டீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ரீன் டீயை குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், தீமைகள், இது எந்த நேரத்தில் குடிக்கலான்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். காலை மற்றும் மாலை வேளையில் உடலும் மனமும் உற்சாகமாக இருக்கிறதுக்கு பல பானங்கள் இருந்தாலும் அதில் ஒன்று தேநீர். அதில் ஒரு வகை தான் க்ரீன் டீ. தேயிலைகளை அதிக ரசாயன முறையில் பதப்படுத்தாமல் இயற்கையான குணங்கள் நீங்காமல் தயாரிக்கப்படுறது இந்த க்ரீன் டீ இலைகள். சூடான தண்ணியில் க்ரீன் டீ தூளை போட்டு சர்க்கரை கூட கலந்துக்காம க்ரீன் டீ பருகிறது ரொம்பவே சிறந்தது. இந்த க்ரீன் டீ தயாரிக்கிறது எப்படி, குடிக்கும் முறை மற்றும் க்ரீன் டீ அருந்துவதால் கிடைக்கும் மருத்துவ பயன்கள் என்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், க்ரீன் டீயை தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் டீ பவுடரை பல பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பதிலாக க்ரீன் டீ இலைகளை வாங்குறதே சிறந்தது. க்ரீன் டீ இலைகளை நீரில் சேர்த்து நன்கு கொதிக்க வச்சு வடிகட்டி அருந்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து, க்ரீன் டீ குடிக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான போதெல்லாம் நம்ம க்ரீன் டீ குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 முறை க்ரீன் டீ குடிக்கலாம். அதாவது காலையில் வெறும் வயிற்றில் க்ரீன் டீ குடிக்கக்கூடாது. அப்படி குடித்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் 30லேருந்து 40 நிமிஷங்கள் கழித்து க்ரீன் டீ குடிக்கிறது நல்லது. அதே போல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி க்ரீன் டீ குடிச்சிட்டு தூங்க செல்லக்கூடாது. அடுத்து, க்ரீன் டீ குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், உடல் எடை. க்ரீன் டீ உடல் பருமன் கொண்டவங்களுக்கும் உடல் எடை குறைக்க முயல்பவருக்கும் சிறந்த நிவாரணமாக இருக்கும். இதை சூடான நீரில் தொடர்ந்து பருகிறதுனால ரத்தத்தில் கொழுப்புகள் படிய விடாமல் தடுத்து அதை உடலுக்கு தேவையான நன்மையான சக்தியாக மாற்றி உடல் எடையை கூடுவது மற்றும் உடல் பருமன் அடைகிறது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவி புரியுது. அடுத்து, கொலஸ்ட்ராலை சமச்சீராக வச்சுக்க உதவி புரியுது. க்ரீன் டீயில் இருக்கும் சில ரசாயனங்கள் ரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் இயக்கத்திற்கு தேவையான அத்தியாவசிய கொழுப்புகளை சீர்படுத்தி உடலுக்கு நன்மை அளிக்க செய்யுது. ஆக மொத்தம் உடலில் கொலஸ்ட்ரால் எனப்படுற கொழுப்பு சேர்மானதை சமச்சீர் அளவில் வச்சுக்க உதவி புரியுது. அடுத்து, புற்றுநோய் செல்களை அழிக்க உதவி புரியுது. இன்று உலகெங்கிலும் அதிக அளவு மக்கள் பல வகையான புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. க்ரீன் டீ பருகிறதுனால அந்த தேயிலைகளில் இருக்கும் பாலிபெனால் எனப்படும் ரசாயனம் கேன்சர் செல்களை கொன்று அது மீண்டும் உருவாகாத தன்மையை ஏற்படுத்ததாக ஆய்வாளர்கள் கூறுறாங்க. அடுத்து, இதய நோயிலிருந்து பாதுகாக்கப்படுது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 முறை க்ரீன் டீ அருந்துறவங்களுக்கு இதயம் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும் ஆபத்து குறைவதாக ஜப்பான் மருத்துவ ஆய்வாளர்கள் கூறியிருக்காங்க. இந்த க்ரீன் டீ இலைகள்ல இருந்து கேட்டச்சின் எனும் வேதிப்பொருள் இதயத்தை காப்பதாக ஆய்வுகள் கூறியிருக்கு. அடுத்து, பக்கவாதத்தை போக்குது. க்ரீன் டீயை தினந்தோறும் அருந்தி வரவங்களுக்கு மூளை நரம்புகள் பாதிப்படைவதால் ஏற்படும் வாதம், பக்கவாதம் போன்ற குறைபாடுகள் ஏற்படுவதற்கான ஆபத்து குறைவதாக ஆய்வுகளில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள நரம்புகளோட சீரான இயக்கத்திற்கு க்ரீன் டீ உதவுது. அடுத்து, தோல் நோய்களோட தீவிரத்தை குறைக்குது. தலையில் பொடுகு மற்றும் தோல் நோயான சொரியாசிஸ் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவங்க க்ரீன் டீயை தொடர்ந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த குறைபாடுகளோட தீவிரம் குறைஞ்சி தோல் நிறம் மற்றும் ஆரோக்கியம் மேம்படுவதாக அமெரிக்க ஆய்வாளர்கள் கூறியிருக்காங்க. அடுத்து, ஞாபக திறனுக்கு உதவி புரியுது. க்ரீன் டீயை அதிகம் குடிச்சு வரவங்களுக்கு மூளைகளோட செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக கூறியிருக்காங்க. இந்த தேயிலையில் இருக்கும் மூலப்பொருட்கள் மூளையில் இருக்கும் செல்களை தூண்டி ஞாபக திறனை மிகுதியாக மேம்படுத்துது. அல்சைமர் எனப்படுற ஞாபக மறதி நோய் ஏற்படுவதை க்ரீன் டீ தடுப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து, பல் நோய்களை குணப்படுத்துது. க்ரீன் டீயில் இருக்கும் வேதிப்பொருட்கள் உடலில் எந்த பகுதியில் இருக்கும் கிருமிகளையும் அழிக்கக்கூடியது. அதிலும் குறிப்பாக பல் சொத்தை மற்றும் அதில் ஏற்படுவதற்கான காரணமான பல்லீறுகள் மற்றும் பல்லிடுக்குகளில் இருக்கும் கிருமிகளை அழித்து பற்களை பாதுகாக்க உதவி புரியுது. அடுத்து, சுறுசுறுப்பாக இருக்க உதவி புரியுது. க்ரீன் டீ அதிகம் அருந்துறவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கும் பிராணவாயு மூலக்கூறுகளை அதிகம் தூண்டி உடலும் மனமும் உற்சாகமடைய செய்யுது. நாள் முழுவதும் நம்மளை சுறுசுறுப்பாக இயங்கும் சக்தியை அளிக்குது. அடுத்து, க்ரீன் டீயோட பக்க விளைவுகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். க்ரீன் டீயில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அதை அதிகம் குடிக்கிறதுனால அது உங்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைக்கிறது மட்டும் இல்லாமல் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். மனித உடலுக்கு அதிகமான க்ரீன் டீ ஏற்படுத்தும் ஆபத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வயிறு வலி. அதிக அளவில் நீங்கள் க்ரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா அது உங்கள் வயிற்றில் வலியை ஏற்படுத்தும். வயிற்றில் எரிச்சலையும் ஏற்படுத்துது. க்ரீன் டீயில் டேனின்கள் இருக்குது. அது வயிற்றில் அமில சுரப்பியை அதிகரிக்க செய்யும். அடுத்து, தலைவலி. தலைவலியால் பாதிக்கப்படும் நபர்கள் அதிக அளவில் க்ரீன் டீ குடிக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா இதில் இருக்க கெஃபைன் தலைவலியை ஏற்படுத்தும். அடுத்து, தூக்கமின்மை. இதில் குறைவான அளவே கெஃபைன்கள் இருந்தாலும் அதிகம் குடிக்கும்போது அது தூக்கமின்மையை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அடுத்து, இரும்பு சத்து குறைபாடு. ஆய்வுகள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது.
இது உடல்ல இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதை தடுத்து இரும்பு சத்து குறைபாட்டை ஏற்படுத்துது. அதனால கிரீன் டீயில எலுமிச்சத்தை சேர்த்து குடிக்கணும்னு அறிவுறுத்தப்படுது. எலுமிச்சையில உள்ள வைட்டமின் சி சத்து இரும்பு சத்து உறிஞ்சுவதை ஊக்குவிக்குது. அடுத்து வாந்தி. அதிக அளவில் கிரீன் டீ குடிக்கிறதுனால வாந்தி மற்றும் மயக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இதுக்கு டேனின்கள் தான் அதுக்கு காரணமாக அமையுது. அடுத்து கல்லீரலுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதிக அளவில் கிரீன் டீ குடிக்கும்போது அதிகம் கெஃபைன் உள்ளே செல்றதுனால கல்லீரலுக்கு அழுத்தம் கொடுத்து கல்லீரலை சேதப்படுத்தும். அடுத்து எலும்புகளுக்கு வலுவின்மையை ஏற்படுத்தும். கிரீன் டீயில் உள்ள பொருட்கள் கால்சியம் உறிஞ்சுவதை தடுத்து எலும்புகளில் இழப்பை ஏற்படுத்துது. இதனால எலும்பு நோய்கள் ஏற்படுது. இதை தான் எலும்புரை நோய்கள்னு அழைக்கிறோம். அடுத்து கர்ப்ப காலத்தில் இது ஏற்றது கிடையாது. கெஃபைன்கள் டானின்கள் மற்றும் கிரீன் டீயில் உள்ள கேட்சின்கள் கர்ப்பிணிகளுக்கு நல்லது கிடையாது. இதனால் கர்ப்ப காலத்தில் அவங்க கிரீன் டீயை தவிர்க்கணும். இவற்றால் ஆபத்து ஏற்படும். இதனால் கிரீன் டீயும் அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். இதுவரை நம்ம வீடியோவில் கோடைக்கால சிறந்த உணவுகளில் ஒன்றான கிரீன் டீயை பற்றி பார்த்தோம். அதோட மருத்துவ நன்மைகள் என்ன, இது எந்த நேரத்தில் நம்ம குடிக்கணும், இதோட பக்க விளைவுகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.